Overall down trend bro. Overall down trend bro. Okay. அப்ப currently up trend bro. Currently up trend. Okay. மேஜர் ஹை வந்து 2002 வச்சலாம். 2002 இதுவா? ஓகே வச்சிட்டேன். லோ வந்து 2005 வச்சுக்கலாம். மேஜர் 2005 இதுவா? ஓகே. மைனர்? அப்புறம் மைனர் வந்து 5க்கும் இல்ல 8க்கும் நடுவுல செகண்ட் இல்ல தேர்ட் வச்சுக்கலாம் ப்ரோ. இதுவா? இல்ல நீங்க அதை வச்சிருக்கீங்க அதே வச்சுக்கலாம். கரண்டா இருக்கிறதே ஒரு ஹை. ஓகே. இந்த ஹையை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும் ப்ரோ. அந்த 134 வரைக்கும் அது வரைக்கும் கீழே தான். ஓகே. இதுதான் ஹை. ஓகே. சோ இது நல்ல கீ ஏரியாவா வெறும் ஹையா? கீ ஏரியாவும் ப்ரோ அது. சோ ஓகே. நெக்ஸ்ட் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ப்ரோ அது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாம் ப்ரோ. அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா? ஓவராலா டவுன் ட்ரெண்ட், கரண்டா அப் ட்ரெண்ட் போட்டுக்கலாம். ஓவரால் டவுன் ட்ரெண்ட், கரண்டா அப் ட்ரெண்டா? ஓவரால் என்ன ட்ரெண்ட்? டவுன் ட்ரெண்ட். ஆனா ஹை இன்னும் பிரேக் ஆகல ப்ரோ. மேஜர் ஹை. சோ இப்போ கரண்டா ஒரு அப் ட்ரெண்டா? சோ இங்க இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் லைன், அங்க இருந்து என்ன பண்ணிக்கலாம்? ஒரு மைனர். அப் ட்ரெண்டா? சரி. சரி இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்னடா? டவுன் தான் ப்ரோ. டவுன் தான். சரி. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு மார்க்கெட்? மார்க்கெட் என்ன இருக்கு? அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த இடத்துல லோ ப்ரீவியஸ் லோ கண்டுபிடிக்கலாம். என்னடா இருக்கு? நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சோ ஓகே வெல். நெக்ஸ்ட் என்ன பண்ண? வீக்லிக்கு போயிடலாமா? வீக்லி போயிடலாம். வீக்லிக்கு போயிட்டனா இந்த வீக்லி லோ எது? மீரா பாத்தீங்கன்னா இந்த ஜூன்ல இருக்குல்ல ப்ரோ. 2007க்கு ஜூனுக்கு நடுவுல. அது 2007க்கு ஜூனுக்கு. ஓகே. இந்த லோ உடைச்சாதா மார்க்கெட் என்ன? பாத்தீங்கன்னா ஏன் இதையும் சொல்லல, ரெண்டுமே ஈக்குவலா தானே இருக்கு. இந்த லோ கீ லெவல்ஸ் விட்டு இந்த லோ எல்லாமே ஒரே இத உடைச்ச மார்க்கெட் என்ன ஆகும்? சொல்லலாம் ப்ரோ. கீழ போலாம் ப்ரோ. ஓகே வெல். சோ இந்த இடத்த உடைச்ச மார்க்கெட் என்ன ஆகும்? ஃபுல்லா டிராப் ஆகுமா? கீழ தான் ப்ரோ. கீழ தான். சோ நெக்ஸ்ட் டேக்கு போலாம் ப்ரோ. டேக்கு போலாம். டேல என்ன ட்ரெண்ட்? அப் ட்ரெண்ட் ப்ரோ. ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாம். அப் ட்ரெண்டா? ட்ரெண்ட் லைனா போட்டாச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் மேஜர் லோ வந்து அது மேஜர் லோ வந்து ஜூன் மேல இருக்கிறத போட்டுக்கலாம். இதுக்கு மேல உள்ளதா? இதுவா? மேஜர் லோ. இந்த லோ மைனர் லோ ஆல்ரெடி பிரேக் ஆயிருக்கு. மைனர் லோ ஆல்ரெடி பிரேக் ஆயிருக்கு. ஓகே. இந்த மைனர் லோ ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு? பிரேக் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல இது 50% இது ஆல்மோஸ்ட் 50% இது 122 above bro. இல்லனா விக் இருக்குறதே ஒரு 50% சொல்லலாம். இதுவே என்னன்னு சொல்லலாம்? ஒரு 50% லெவல்னு சொல்லலாமா? சொல்லலாம் bro. என்னன்னு சொல்லலாம்? ஒரு 50% லெவல் கீ ஏரியா. ஒரு கீ ஏரியாவா நான் கீழ. அப்போ இந்த இடத்துல இந்த கேண்டில் பேர் என்ன? அது ஹேங்கிங் மேன் bro. ஹேங்கிங் மேனோட ஹையை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட். அதே வந்து இந்த இடத்துல என்ன கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு? ஷூட்டிங் ஸ்டார். அப்ப மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? ஃபால் ஆகிறதுக்கு. டவுன் ட்ரெண்ட். ஃபால் ஆகுது. இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம் bro. நல்ல ஒரு கீ ஏரியால தான் bro எடுக்கலாம். ஐஷா ஷூர் bro. ஸ்டாப் லாஸ் அந்த விக் மேல வரைக்கும் வச்சுக்கலாம். இது வரைக்கும் வச்சுக்கலாமா இல்ல இது வரைக்கும் கொண்டு அந்த அது வரைக்கும் வச்சுக்கலாம். அது வரைக்கும் வச்சுக்கலாம். ஹையா அது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஆமா. ஓகே. மேஜர் ரெசிஸ்டன்ஸ்ங்கறனால இதுல வச்சுப்போம். ஓகே. சோ 1:1 ஆல்மோஸ்ட் வருதா நமக்கு? இதையும் பிரேக் பண்ணா மார்க்கெட் கண்டிப்பா என்ன ஆகும்? கீழ அந்த லோ வரைக்கும். இந்த லோ வரைக்கும் டார்கெட் வச்சுப்போமா இல்ல இது வரைக்குமா?
அந்த அங்க ஒரு 1:2 போதும் ப்ரோ நமக்கு. சோ 1:2 வர வாய்ப்பு இருக்கு. நமக்கு 1:2 வச்சு 2 போறோம். சோ இதே பிரேக் பண்ணிச்சுனா மார்க்கெட் என்ன ஆகும்? கண்டிப்பா நம்ம ஃபுல்லா ஃபாலோ இது வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஓகே வெல். இப்போ ரன் பண்ணவா? பண்ணலாம் ப்ரோ. Are you sure? Sure bro. ஓகே. ஆல்மோஸ்ட் டார்கெட் என்ன ஆச்சு? 1:1 1:1 ஹிட். நம்ம வந்து என்ட்ரியா என்ன ஆச்சு? டச் ஆயிடுச்சு ப்ரோ. தென் என்ன இருக்கு இந்த இடத்துல? இந்த இடத்துல என்ன இருக்கு? பேரிஷ் என்கல்ஃபிங் ப்ரோ. அது இதுல என்ன கேண்டில் வந்திருக்கு? பேரிஷ் என்கல்ஃபிங் எதை பிரேக் பண்ணிருக்க? ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டே பிரேக் பண்ணிருக்கோம். சப்போர்ட் பிரேக் பண்ணிருக்க. அப்ப மார்க்கெட் கண்டிப்பா என்ன ஆகணும்? கீழ போகும் ப்ரோ. கீழ தான் போகும். என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. Are you sure? Sure bro. ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் ப்ரோ. நம்ம 20 ரூபா வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். டார்கெட் 1:2 2 2 சோ ரன் பண்ணவா? பண்ணலாம் ப்ரோ. Don't worry. Wait and watch. இப்போ என்னாச்சு? ஆல்மோஸ்ட் 1:1 ஹிட் ப்ரோ. ஹிட்டா? ஹிட் ப்ரோ. சோ தென் இப்போ என்னது? இப்போ என்ட்ரி எடுக்கலாமா கூடாதா? எடுக்கலாம் ப்ரோ. லோவையும் பிரேக் ஆயிருக்குல. இப்போ லோவையும் பிரேக் பண்ணிருக்கு. அக்ரெசிவா பிரேக் ஆயிருக்கு. அக்ரெசிவா பிரேக் ஆயிருக்கு. அப்ப மார்க்கெட் என்னதான் ஆகணும்? டவுன் தான் ப்ரோ. அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும். ட்ரெண்ட் லைன் வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம்? டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஸ்டாப் லாஸ் என்னது? அந்த அந்த இது வச்சலாம் ப்ரோ. கேண்டலோட இது ஹை வச்சுப்போம். டார்கெட் ஆல்மோஸ்ட் 1:2 2 சோ ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் லைனோட வருதா? வருது ப்ரோ. சோ ரன் பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. Are you sure? Sure bro. 1:2 செகண்ட் ஆர்டர் 1:2 என்ன ஆச்சு? ஹிட் ப்ரோ. ஹிட். and then ஆல்மோஸ்ட் ஹிட் ப்ரோ. 1:1 இங்க ஹிட் ஆயிச்சு. என்ட்ரிக்கு என்ன பண்ணிடுவோம்? நம்ம ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி வச்சுக்கிறோம் ப்ரோ. மூவ் ஆன் பண்ணிடுவோம். சோ 1:2 இங்க என்ன ஆயிச்சு? ஆல்மோஸ்ட் ஹிட். இப்போ இது ஃபுல்லாவே என்ன இருக்கு? ஒரு இம்பல்ஸா? see இது ஃபுல்லாவே இதுக்கு கண்டிப்பா ரீடெஸ்ட் ஆகும். லோ பிரேக் ஆயிருக்கு. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணலாம்? ரீடெஸ்ட் எடுத்து ரிட்டர்ன் பேக் எடுத்துட்டு ஃபுல்லா கீழ வர வாய்ப்பு இருக்கு ப்ரோ. கீழ வருது. ப்ரீவியஸ் ஹை எது இங்க? இந்த கீழ வலே என்ன இல்ல சொல்லலாம்? ப்ரீவியஸ் ஹை அந்த கீழ வலே ஒரு ப்ரீவியஸ் ஹை ஆச்சுக்கலாம். சரி இத பிரேக் பண்ணா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போவும். அப்படி இல்லனா ஃபுல்லா கீழ. எஸ். ரன் பண்ணவா? பண்ணலாம் ப்ரோ. இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இந்த ஸ்பின்னிங் டாப் என்ன பண்ண மாட்டேங்குது? இந்த ஸ்பின்னிங் டாப் என்ன பண்ண மாட்டேங்குது? பிரேக் ஆகி போக மாட்டேங்குது. இந்த ஸ்பின்னிங் டாப் பிரேக் பண்ணா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். அதர்வைஸ் கீழ தான் ப்ரோ. சோ லோவையும் பிரேக் பண்ண மாட்டேங்குது, ஹையையும் பிரேக் பண்ண மாட்டேங்குதா? கன்சல்டேஷன் ஃபேஸ்ல இருக்கு ப்ரோ. சரி இது வந்து இப்ப ப்ரீவியஸ் ஹையா இத உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? ரீடெஸ்ட்காக மேல போகும் ப்ரோ. இப்போ என்ன பண்ணிருக்கு? இந்த இடத்துல ஹேமரோட லோவ பிரேக் பண்ணிருக்கு. அப்போ மார்க்கெட் என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. என்ன என்ட்ரி? டவுன் ஆ போகுது ப்ரோ. ஷார்ட்டா? Are you sure? sure bro. Stop loss same of the high height வச்சுக்கலாம். target 1:2 bro. 2 are you sure? ரன் பண்ணவா? பண்ணலாம். என்னாச்சு? ஸ்டாப் லாஸ் will be hit retest noise நடக்குது சகஜம் தான். இப்போ ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சு இங்க? ஆல்மோஸ்ட் இந்த இம்பல்ஸ்க்கு ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சு? ரீடெஸ்ட்காக அந்த ஹை வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு.
சோ இப்போ என்ன பண்ணிருக்கீங்க ஆல்மோஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன் இந்த கீ லெவல்ல லைட்டா மாதிரி இருக்கு ப்ரோ ஃபேக் அவுட் மாதிரி ஆகி மார்க்கெட் என்ன இருக்கு கீழ தான் வர பாக்குது வேரியேஷன்கள் கீழ வர பாக்குது அப்ப இன்னொரு என்ட்ரி எடுக்கலாமா ரிஸ்க் எடுக்கலாம் ஸ்டாப் லாஸ் அதோட ஹை அந்த கேட்ல டார்கெட் 1:2 2 ரன் பண்ணவா பண்ணுங்க 1:1 என்ன ஆயிடுச்சு 1:1 ஹிட் ஆயிடுச்சு 1:2 என்ன ஆயிடுச்சு ஹிட் ஆயிடுச்சு இந்த இடத்துல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன ஆனாலும் அந்த இடத்துல கண்டிப்பா கீழே தான் வரப்போகுது நமக்கு தெரியுது நம்ம எதுவும் மாத்தாம ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி போயிட்டு இல்ல அப்படி இருக்கிறத விட அந்த இடம் பிரேக் அவுட் ஆயிடுச்சு நான் ட்ரெண்டுக்கு பிரேக் அவுட் ஆனோடனே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே நான் என்ன ட்ரை பண்ணல பைக்கு மாறல பைக்கு மாறல உடனே அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிட்டு அந்த அந்த பையிங் கேண்டலோட லோ பிரேக் பண்ணோடனே மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னு நினைச்சுக்கிட்டோம் நம்ம கண்டிப்பா கீழே தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸ் இங்க கொடுத்துச்சா சிக்னல் இருக்கு ப்ரோ நல்லா உடைச்சிருக்கு நல்லா வச்சுக்கிட்டு செல்லர்ஸ் வந்துட்டாங்க அதாவது பையர்ஸை விட செல்லர்ஸ் ஹெவியா வந்து செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்க டிராப் பண்ண உடைச்சிட்டு விட்டாங்க அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு ஃபுல்லா பிரேக் ஆயிடுச்சு இப்போ நீங்க வந்து 5 ட்ரேட் எடுத்தீங்க 5 ட்ரேட்ல ஒரே ஒரு ட்ரேட் என்ன ஆயிடுச்சு போயிருக்கு 4 பாக்கி எல்லாமே ஹிட் ப்ரோ சக்சஸ் அரௌண்ட் 1:6 சக்சஸா 6% சக்சஸ் that's good so இந்த இடத்துல அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல ஓப்பனா சொல்லணும்னா இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க கரெக்டா ட்ரெண்ட ஃபைண்ட் பண்ணி அந்த லோ பிரேக் ஆகணும்னா அடுத்த லெவல் என்ன அதுக்கு அடுத்த லெவல் என்ன நம்மளோட டிராவல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிட்டீங்க இங்க புரியுது ப்ரோ தெரியுது சொல்றேன் ப்ரோ அவ்வளவுதான் சோ இதோட இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ட்ரெண்ட ஃபாலோ பண்ணிருக்க மாட்டோம் என்ன பண்ணிருப்போம் சின்னடா இருப்பானாலே மாறுதுன்னு நினைச்சுக்கிட்டு பை பொசிஷன் அந்த மாதிரி மாறி போவோம் ஆனா இப்போ நம்ம கிட்ட ஒரு ஐடியா கிடைக்குது நம்ம என்ன பண்ண நல்லா தெளிவா தெரியுது ப்ரோ நமக்கு ட்ரெண்ட் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது செட்ல பைண்ட் அகைன்ஸ்டா போக கூடாது ப்ரோ அகைன்ஸ்டா போக கூடாது அப்படிங்கறத இந்த இடத்துல நானு தெளிவா நல்லா புரியுது ப்ரோ கட்டாயத்துல தெரியுது ப்ரோ சூப்பர் சங்கர் Thank you bro ரைட் எடுங்கப்பா சங்கர் வேற லெவல்ல